அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செய்த தர்மங்களை சொல்லி காட்டுதல். அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிட்டதை பின்னர் சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 26. நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனைப் போல உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள். இவனுக்கு உதாரணம், மேலே மண் படிந்திருக்கும் வழுக்கு பாறை, அதன் மேல் மழை விழுந்ததும் மேலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தன்னை மறுக்கும் கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 26. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு என்று கூறினார்கள். இதையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். நான் அவ்வாறாயின் அவர்கள் இழப்புக்குள்ளாகி விட்டனர், நஷ்டமடைந்து விட்டனர். அவர்கள் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டேன். அதற்கு தமது ஆடையை தரையில் படுமாறு கீழே இறக்கி கட்டியவர், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர், பொய் சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவர் ஆகியோர்தான் அம்மூவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 171. போலியாக இருப்பதாக காட்டிக்கொள்ளுதல். இறை நம்பிக்கையுள்ள ஒரு பெண் அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்திய விதியை முழுக்க நம்புவாள். தனக்கு வழங்கப்படாத ஒன்றை வழங்கியதாக காட்டிக்கொள்ள மாட்டாள். இல்லாத ஒன்றை போலியாக இருப்பதாக காட்டிக்கொள்ள மாட்டாள். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நான் என் கணவர் எனக்கு வழங்காத ஒன்றை வழங்கியதாக காட்டிக்கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிடைக்க பெறாத ஒன்றை கிடைக்க பெற்றதாக காட்டிக்கொள்பவர் போலியான 2 ஆடைகளை அணிந்து கொண்டவர் போலாவார் என்றும் கூறினார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 4317. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சக்களத்தி ஒருவர் இருக்கிறார். நான் அவரிடம் என் கணவர் எனக்கு வழங்காத ஒன்றை வழங்கியதாக காட்டிக்கொண்டால் அது குற்றமாகுமா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கிடைக்க பெறாத ஒன்றை கிடைத்ததாக காட்டிக் கொள்கிறவர் போலியான 2 ஆடைகளை, அதாவது இரவல் மற்றும் அமானித ஆடைகளை அல்லது போலியான மேல் மற்றும் கீழ் ஆடைகளை அணிந்து கொண்டவர் போலாவார் என்றும் கூறினார்கள். அறிவிப்பவர் அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 5219. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.